ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மெட்ராஸ் சீரக சம்பா மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருந்தால் எல்லாத்தையும், தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. அது இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். பழமாக 2 தக்காளி, காரத்துக்கு 3 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அடுத்து கொஞ்சமாக புதினா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் இஷ்டம்தான். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா இதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும். இப்போ வந்து ஒரு குக்கரில் நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் அல்லது எண்ணெய் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி தான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ கலரும் மாறிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த அரைச்ச பொடியை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்குனதும் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி செய்கிறதுனால வந்து உப்பு, காரம் எல்லாம் அந்த மட்டனோட சேரும். அதனால் வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்பு காரம்லாம் ஒன்று சேரும். இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி வச்சுருங்க. கறியை நல்லா வேகட்டும். ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா விட்டுக்கோங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். நமக்கு கறி திக்காக வந்திருக்கும். இப்போ வந்து சீரக சம்பா அரிசியை வந்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிட்டு ஏற்கனவே வந்து 1 டம்ளர் ஊற்றிருக்கோம். இப்போ கறி வேகிறதுல ஒரு 1/2 டம்ளர் வந்திருக்கும். அதில் 1.5 டம்ளர் தண்ணி இருக்கும். இப்போ நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ்அப் பண்ணிட்டு உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் கரெக்டாக இருக்கும் தண்ணி. மூடி வச்சு விசில் எடுத்துருங்க. நல்லா கொதிக்க வரட்டும். கொதி வந்ததும் விசிலை போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கடைசியாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக வருது. தீயவும் இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை, கரெக்டாக வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தேவையான சீரக சம்பா மெட்ராஸ் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.